கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2026வது வருஷம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 41வது வசனம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். 45வது வசனம். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த 2026வது வருஷத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்த வார்த்தை, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது, வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. இந்த வருஷத்துல இந்த வாக்குத்தத்த வார்த்தையை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். இது கடந்த 2025வது வருஷத்துல உன்னுடைய செவிகளில் சில வேண்டாத இரைச்சல் சத்தம் கேட்டிருக்கலாம். மருத்துவம் சம்பந்தமாக, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகள் சம்பந்தமாக சில வேண்டாத இரைச்சல் சத்தத்தை உன்னுடைய செவி கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த 2026வது வருஷம் கர்த்தர் கொடுக்கக்கூடிய பெருமழையின் இரைச்சல் சத்தத்தை உன் செவி கேட்க போகிறது. அது மாத்திரமல்ல, கேட்பது மாத்திரமல்ல, கேட்ட சத்தம் உன்னுடைய கண்ணு முன்னாடி நடக்க போகிறது. அதில் வேதம் போடப்பட்டிருக்குது பாருங்க. வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. 2 காரியம். முதலாவது, கர்த்தர் உன்னுடைய செவியில் நல்ல செய்தியை கேட்க பண்ணுவார். 2வது காரியம், கேட்ட செய்தி அப்படியே உன் கண் முன்பாக நடப்பதை நீங்கள் காண போகிறீர்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள், ஜெபியுங்கள். இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் 2 காரியங்கள் வேதத்தில் அருமையாய் போடப்படுகிறது. 42வது வசனம் இவ்விதமாய் அழகாய் சொல்கிறது. பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. 2 காரியம். முதலாவது, எலியா செய்த காரியம், கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறினான். 2வது காரியம், தன்னை தாழ்த்தி அவன் தேவ சமூகத்தில் ஜெபித்தான். ஆம் தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பெருமழையின் இரைச்சல் கேட்கப்பட்டு அந்த பெருமழையை உங்கள் கண் பார்க்க வேண்டுமானால் பர்வதமாகிய கிறிஸ்துவுக்கு நேராய் நீங்கள் திரும்புங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு நேராய் திருப்பப்படட்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் அதிகமாய் வளர ஆரம்பிக்கும் பொழுது, அந்த பர்வதத்திற்கு நேராய் உங்களுடைய ஜெப வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும் பொழுது, நீங்கள் அந்த ஜெபத்தில் வளர ஆரம்பிக்கும் பொழுது, பரிசுத்தத்தில் வளர ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தர் கொடுக்கக்கூடிய தாழ்மையில் நீங்கள் வளர ஆரம்பிக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நாம் சில காரியங்களை செய்தால் மட்டுமே கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுப்பார். நாம் செய்ய வேண்டிய காரியம், முதல் காரியம், சிகரத்தின் மேல் ஏறுங்கள். கர்த்தருடைய பர்வதமாகிய அந்த சிகரத்தின் மேல் ஏறுங்கள். உங்களை நீங்கள் தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற பண்ணுவார். மீண்டும் ஒரு விசை நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில கேட்ட சில வேண்டாத இரைச்சல் எல்லாம் இந்த வருஷத்தில் மாறி பெருமழையின் இரைச்சலை நீங்கள் கேட்க போகிறீர்கள். கேட்பது மாத்திரமல்ல, அந்த பெருமழையை உங்கள் கண் முன்னாக கர்த்தர் பெய்ய பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும். சில மருத்துவ ரிப்போர்ட்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றப்படும். கற்பங்களை கர்த்தர் திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கொடுத்து இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை நடத்துவார்.